ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. ஏகம் சாஸ்திரம் தேவகீ புத்திரகீதம் ஏகோ தேவோ தேவகீ புத்திர ஏவ ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. பகவானுடைய அருள்னால் ஒரு வழியாக நம்ம முதல் அத்தியாயத்தை முடிச்சிட்டோம். முதல் அத்தியாயம் 47 ஸ்லோகங்கள் வரைக்கும் அர்த்தங்கள் பார்த்துட்டோம். இப்போ இந்த ஒரு அத்தியாயம் முடிச்சிட்டோம் இல்லையா? கீதையினுடைய பெருமை என்ன? இந்த கீதை முதல் அத்தியாயம் குறிப்பாக அதை சொல்கிறதுனாலையோ கேட்குறதுனாலையோ என்ன பலன் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பாத்ம புராணத்தில் பார்வதி தேவி சிவபெருமான்கிட்ட கேட்குறாங்க, கீதையினுடைய பெருமை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்ட்டு. அப்போது பரமசிவனாரும் என்ன சொல்கிறாருன்னா, மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டும் போது அது மூலமாக கீதையினுடைய பெருமை என்னன்னு தெரிய வந்தது, அதை நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ மகாலட்சுமி மகாவிஷ்ணு கிட்ட கேட்குறாங்களாம், என்ன ரொம்ப ரிலாக்ஸ்டாக உட்காண்ட்ருக்கீங்க, ரொம்ப உதாசீனமாக உட்காண்ட்ருக்கீங்களே, அவதாரங்கள் எதுவும் எடுக்கலையா? நீங்கள் தான் உங்களோட பக்தர்களை காப்பாற்றுறதுக்காக அடிக்கடி அவதாரங்கள் எடுத்துருவீங்களே அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போ விஷ்ணு பகவான் அதுக்கு சொல்கிறாரு, இல்லை நான் கிருஷ்ணாவதாரத்தில் பகவத்கீதை சொல்லும்போதே அதுலேயே எல்லாம் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டேன், அதுவே இந்த உலகத்தை காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறாராம். ஏன்னா பகவத்கீதையே பகவான் அது அவர் வாயாலேயே சொல்கிறாரு. ஏன்னா பகவானுடைய 5 முகங்கள் தான் பகவத்கீதையினுடைய முதல் 5 அத்தியாயங்களாம். பகவானுடைய 10 கைகள் தான் பகவத்கீதையில் 6வதுலேருந்து 15வது அத்தியாயங்கள். அதுபோல் அவரோட ஒரு திருவயிறு, அவரோட வயிறு 16வது அத்தியாயம். பகவானுடைய 2 திருவடிகள் 17வது மற்றும் 18வது அத்தியாயங்கள். ஆக மொத்தத்தில் நம்ம கீதையை படித்தோன்னா பகவானையே சேவிக்கிற மாதிரி, பகவானே பகவத்கீதையாக சேவை சாதிக்கிறாரு. இப்போது அது மட்டும் இல்லை, இந்த முதல் அத்தியாயத்தை படிக்கிறதுனாலையோ கேட்குறதுனாலையோ என்ன பலன்? சுஷர்மா அப்படின்ட்டு ஒரு ஆள் இருக்கார். ஒரு நல்லவனாக தான் இருந்தாகணும், ஆனால் எப்படி இல்லாமல் கெட்ட பழக்கங்கள் எல்லாம் விழுந்து கடைசியில் இறந்து போயிட்டு அடுத்த ஜென்மத்தில் ஒரு எருதாக பிறக்கிறான். அடுத்த பிறவியில் அந்த எருதாக பிறக்கும்போது அப்போது ஏதோ ஒரு சமயத்தில் அடிபட்டுடுது, ரொம்ப பயங்கரமாக அடிபட்டுடுது, காப்பாற்ற முடியாத நிலைமை அளவுக்கு. ஆனால் உயிரும் போகலை, நடு ரோட்டில் அப்படியே அந்த எருது ரொம்ப தவிச்சிட்ருக்கு, கஷ்டப்பட்டுருக்கு, உயிரும் போகலை, காப்பாற்றவும் முடியாதுன்ற நிலையில். அப்போது அவங்க போகிற வரவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு இருக்கிற புண்ணியத்தை அந்த எருதுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த புண்ணியத்தை கொடுக்கறதுனாலையான அதனோட அந்த சஃபரிங், அந்த தவிப்பெல்லாம் போய் அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரட்டுமே அப்படின்னு. ஆனால் யார் என்ன புண்ணியம் கொடுத்தோம் அது இன்னும் தவிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அப்போ அந்த வழியாக ஒரு பெண்ணு போகிறாங்க. அந்த பெண்ணு அவங்களுக்கே தெரியும் தன்னோட வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதும் செய்யலைன்னு. இருந்தாலும் அதை பார்த்து பாவமாக இருக்கிறதுனால, நான் ஏதோ எனக்குன்னு ஏதான புண்ணியம் இருந்துச்சுன்னா அந்த புண்ணியத்தை நான் அந்த எருதுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. உடனே அந்த புண்ணியம் அந்த எருதுக்கு போயிட்டு அந்த எருது இறந்து போய் அது போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடுது. அப்போது இந்த ஒரு பெண் தனக்கே தெரிஞ்சு நான் எந்த நல்லதுமே செய்யலைன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கொடுத்த புண்ணியத்தினால அந்த எருது என்னோட தவிப்புலேருந்து விடுபட்டு உயிர் போயிடுச்சுன்னா அப்போ அப்படி என்ன அவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அவங்க ஒரு கிளி வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த கிளி இதுக்கு முன்னாடி ரிஷிகளோட ஒரு ஆசிரமத்தில் இருந்திருந்தது. அந்த ரிஷிகளோட ஆசிரமத்தில் இருந்தபோது அந்த ரிஷிகள்லாம் தினமும் பகவத்கீதையை சேவிப்பாங்களாம். பகவத்கீதையை சேவிக்கும்போது அப்போ முதல் அத்தியாயத்தை திரும்ப திரும்ப அது காதில் விழுந்து ஒரு மாதிரியாக அந்த முதல் அத்தியாயம் மனப்பாடம் ஆயிடுச்சு அந்த கிளிக்கு. பிறகு பறந்து இந்த பெண்ணோட வீட்டில் இருக்கும்போது அப்பப்போ அந்த முதல் அத்தியாயத்தை அந்த கிளி சொல்லிட்டு இருக்கும்போது அதில் சில ஸ்லோகங்கள் ஏதோ அந்த பெண்ணு காதில் விழுந்து அதனால கிடச்ச புண்ணியத்தை அந்த எருதுக்கு கொடுத்து அந்த எருதனோட தவிப்பு முடிஞ்சு அது இறந்து போகுதுன்னா அப்போது பகவத்கீதைக்கு எவ்வளோ பெருமை. ஏன்னா அந்த கிளி ஏதோ ரிஷிகளோட ஆசிரமத்தில் இருக்கும்போது காதில் விழுந்து அதிலிருந்து இந்த பெண்கிட்ட வாழும்போது சொல்லி அதில் ஏதோ சில ஸ்லோகங்கள் அந்த பெண்ணுக்கு காதில் விழுந்து அதனால கிடச்ச புண்ணியத்தை கொடுத்து அதனால இந்த எருதுக்கு தவிப்பு போயிருக்குன்னா இதுதாங்க பகவத்கீதையினுடைய பெருமை. 1வது அத்தியாயத்தில் சில ஸ்லோகங்களை அந்த கிளி சொல்கிறது மூலமாக கேட்ட அந்த பெண்ணுக்கே இவ்வளோ புண்ணியம்னா, நம்ம இந்த பகவத்கீதை நல்லா கற்றுக்கிட்டு நம்ம தினமும் சொன்னால் கண்டிப்பாக எவ்வளவோ புண்ணியமோ எவ்வளவோ நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நமக்காக காத்திருக்கு. தொடர்ந்து நம்ம அடுத்து 2வது அத்தியாயத்துக்குள்ளே போவோம். இந்த பயணத்தில் நீங்களும் கூட வருவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். பகவானுடைய அருள் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் இருக்கும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.